Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல்ல நடக்க இருக்கிற 10வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கிடையில நடக்குது அப்படின்னா டிசி வர்ஸ் எஸ்ஆர்ஹெச் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 30ஆம் தேதி மார்ச் நடக்க இருக்கு. டைமிங் மதியம் 3:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் சேம் விசாகப்பட்டினத்துல இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இப்போ இந்த விசாகப்பட்டினத்தோட பிச்சு எதுக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பேட்டிங் அண்ட் பவுலர் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. ஒரு ஹை ஸ்கோர் வெனு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் இதுல பவுலர்ஸும் டாமினேட் பண்றாங்க. பேட்ஸ்மேன் எந்த அளவுக்கு ஸ்கோர் கொண்டு போறாங்க அந்த அளவுக்கு பவுலர்ஸும் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெனுவில் லாஸ்டா அந்த மேட்ச் வந்து பார்க்கும்போது ஒரு 200+ மேல அந்த ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இந்த வெனுவில். பட் இந்த வெனுவில் ஃபர்ஸ்ட் நடந்த மேட்ச் நைட்ல நடந்தது. இப்போ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மதியம் நடக்கிறதுனால அந்த அளவுக்கு பெருசா டியூ ஃபேக்டர் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. பவுலர்ஸ் நல்லாவே பாலை கிரிப் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. நல்ல ஒரு விக்கெட்டிங் பவுலிங்கா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இந்த வெனுவில் மோஸ்ட் ப்ராபபிலி டாஸ் வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங்கை வந்து செகண்டா பேட் பண்ணும்போது ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங்கை வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வெனுவில் செகண்ட் பேட் பண்றவங்களுக்கு வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா வந்து இருக்கு. அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து நம்ம தவுந்தாக்குள்ள பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்ல கேப் அண்ட் வைஸ் கேப் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன், குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன், அதாவது பிக் ஒன் பிளேயர் வின் மோர் மணி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல நாங்க டெலிகிராம் சேனல்ல வந்து அந்த ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதோட வின்னிங்ஸும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிட்டு நாங்க கொடுக்குற ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. வின்னிங்ஸ் வந்து உங்களால் ஈஸியா வந்து எடுக்க முடியும். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அடுத்ததான் நீங்களும் நம்ம XL11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பிளே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு பெரிய அமௌண்ட் வின் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப் நம்ம சும்மா XL11 ஆப் மட்டும் தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மேட்சுக்கு 7.5 lakhs வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லீக் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம XL11 ஆப்ல இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட் அது வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் மஹேந்திரா தார், செகண்ட் பிரைஸ் மஹேந்திரா கார், மூணாவது பிரைஸ் BMW பைக்கு. கிட்டத்தட்ட 550 பேருக்கு வரைக்கும் இவங்க பிரைசஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரான முறையில ரன் ஆகிட்டு இருக்கு. விட்ரால் பண்ற மணிக்கு டிடிஎஸ் பிடிப்பது கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டி பிடிப்பது கிடையாது. உடனடி மணி விட்ரால் ஆப்ஷன் இந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ அடுத்ததா வெனு ரெக்கார்ட். ஸோ இந்த வெனுவோட ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலா 18 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 8 மேட்சஸ், பேட் செகண்டா பண்ணவங்க 10 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ்ல. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 170. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் KKR 272 ரன், 7 விக்கெட் வந்து இழந்திருக்காங்க. லோவர் ஸ்கோர் மும்பை 92 ரன்னுக்கு அவங்களோட 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்துட்டாங்க. வாய்ப்புகள் தான் வந்து இருக்கு. ஸோ ரீசெண்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20 பார்க்கும்போது 196 ரன் ஆவரேஜா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. டோட்டல் விக்கெட்ஸ் 64 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இதுல ஃபாஸ்ட் பவுலர் 33, ஸ்பின்னர் 31. ஸோ இந்த இதுல பார்க்கும்போது தெரியும் ஃபாஸ்ட் பவுலர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ்க்கும் இந்த சப்போர்ட்டிங் வந்து இருக்கு. அடுத்த ஹெட்விட் ரெக்கார்ட். ஹெட்விட பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்துல இவங்க பிளே பண்ணதுல ஓரளவு 9 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல டிசி 4 மேட்சஸும் SRH 4 மேட்சஸ், ரெண்டு பேருமே ஹெட்வர்ட்ல 4 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்சுக்கு நோ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ரெண்டு டீம்ல இருக்க ப்ராப்பர் 11ஸ்ல வந்து யார் யார் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இசான் கிசான், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன், விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அபினவ் மனோகர், அங்கித் வர்மா, பேட் கமின்ஸ், அக்சர் பட்டேல், முகமது சமி, சிங், ஆடம் ஜாம்பா. ஸோ இதுதான் SRHோட ஒரு ப்ராப்பர் 11ஸா வந்து இருக்கு. இதுல இம்பாக்ட் பிளேயர் ரோல் ஆடம் ஜாம்பா தான் வந்து பண்றாரு. டிராவிஸ் ஹெட் வெளியே போய் இம்பாக்ட் பிளேயர் அவர் வந்து வெளியே போயிடுறாரு. அதுக்கு பதிலாக ஆடம் ஜாம்பா உள்ள வந்து பவுலிங் ஆப்ஷன் இருக்காரு. அடுத்த டெல்லியை பொறுத்த வரைக்கும்
ஃபேர் டூப்ளிஸ், ஜாக் பெசோமெக்கோ ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. கேஎல் ராகுல் இந்த மேட்ச் பிளே பண்ண வருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா மோஸ்ட்லி வந்துருவாரு. ஏன்னா 2 மேட்ச் தான் அது ஃபேமிலி இஷ்யூனால போயிருந்தாரு. இந்த மேட்ச் கண்டிப்பா வருவாரு. ஸோ அதனால நான் கேஎல் ராகுல் தான் இந்த மேட்ச் வந்து விக்கெட் கீப்பிங் வந்து பண்ண போறாரு. அபிஷேக் பூரல், அக்சர் பட்டேல், ட்ரிஸ்டன் விபிராஜ், மிச்சல் ஸ்டார்க், முகேஷ் குமார், குல்தீப் யாதவ், மோஹித் சர்மா, அஸ்தோஷ் சர்மா. ஸோ இதுதான் டெல்லியோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் உள்ள டீமா வந்திருக்கு. இதுல அஸ்தோஷ் சர்மா இம்பாக்ட் பிளேயரா வந்து உள்ள வராரு. ஓகே, இப்ப 2 டீமுக்கு பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுல இப்ப டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, ஹை பர்சன்ட் பிளேயர்ஸ்ல யாரை இம்பார்ட்டன் கொடுக்கலாம், லோ பர்சன்ட் பிளேயர்ஸ்ல யார் யார் இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்துருவோம். இதுல டபுள் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டெல்லியில கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல் 2 பேருமே டாப் 6 பேட்டிங் ஆர்டர் வந்து வந்துடுறாங்க. அது பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா அண்ட் ஹென்ரிக் லாசன் இவங்க 2 பேரும் வந்து டாப் 6 வந்து டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து வந்துடுறாங்க. அபிஷேக் சர்மாக்கு மேட்சுக்கு மேட்ச் 2 ஓவர் கொடுத்து ட்ரை பண்றாங்க. பெருசா விக்கெட் எதுவும் கிடைக்கல. பேட்டிங்லயும் வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் பண்ணல. பட் இந்த மேட்ச் இவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் பாட்டுக்கு இந்த மேட்ச் இவர் வந்து போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன் கொடுத்துருக்கேன். பவுலிங்கும் சரி பேட்டிங்லயும் நல்ல கான்ஃபிடன்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த டபுள் ஆப்ஷன் பிக்ல இருக்கவங்க நீங்க போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டெல்லியில ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ், லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஹை பர்சன்டேஜ் இருக்கிற பிளேயர்ஸ்ல ஃபேப் டூப்ளிஸ், அக்சர் பட்டேல், ட்ரிஸ்டன் ஸ்டார்க், மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், அஸ்தோஷ் சர்மா இந்த 6 பிளேயர் வந்து ஹை பர்சன்டேஜ் வந்திருக்காங்க. ஃபேப் டூப்ளிஸ் ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே நல்ல ஒரு ஸ்கோர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாரு. அவரு அந்த பவர் பிளே பயன்படுத்திக்கிட்டு ஒரு 25-30 ஸ்கோர் அப்படிங்கிறத அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 7 விக்கெட் இழந்துடுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டூப்ளிஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ற போது இருக்கிற ஸ்கோரோட செகண்டா பேட் பண்ணும்போது அவர் நல்ல ஸ்கோர் வந்து வச்சிருக்காரு. பட் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸ்மாலிக்க ட்ரை பண்ணும்போது போத் இன்னிங்ஸ்லுமே எப்ப கொடுத்து ஆகணும். இந்த மேட்ச் விட்டுதுன்னா ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் ஃபேப் டூப்ளிஸா பொறுத்த வரைக்கும். அடுத்து அக்சர் பட்டேல். ஸோ டபுள் ஆப்ஷன் பிக்ல இருக்கக்கூடிய பிளேயர் 4 ஓவர்னு வந்து பவுல் பண்ணிடுறாரு. இந்த டீமோட கேப்டன்ஷிப்னால மினிமம் கம்பல்சரி 4 ஓவர், அதிகபட்சம் 3, அதிகபட்சம் 4 அப்படிங்கிற மாதிரி காம்பினேஷன்ல பவுல் பண்ணிடுறாரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஸோ இப்போ நம்ம ஆப்போனன்ட் டீம்ல ரைட் ஹேண்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். இதுல ரைட் ஹேண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 3 பேர் டாப் 3ல வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்டர்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும் போது சேம் இந்த மேட்ச் அக்சர் பட்டேல் இருந்து நம்ம ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிற காம்பினேஷன்ல வந்து எதிர்பார்க்கலாம். இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் அவற்றது இந்த மேட்ச் ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஸ்மால் லீக்கு கேப்டன்ஷிப்புக்கே ஒருத்தமா பிளேயரா வந்திருப்பாரு அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும். ட்ரிஸ்டன் ஸ்டார்க் வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அவர் வர டவுனுக்கு கடைசி அந்த 4 ஓவர்ல பேட்டிங் ஆடுவார். 15 பால் பிடிக்கிறாரு. 25-30+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அவர் எல்லா பாலுமே அடிப்பார். நீ எப்படி பந்து போட்டாலும் சரி நான் அடிச்சு ஆடுவேன். ஏன்னா இந்த என்னோட ரோல் அடிச்சு ஆடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாக்க அடிச்சு ஆடுவார். ஸோ இந்த மேட்ச் பேட்டிங்ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் ஓவராலா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது பேட்டிங்ல இருந்து மட்டும் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபீல்டிங் பொசிஷன் லாங்ல தான் வந்திருப்பாரு. கேட்சஸ் பிடிக்க வாய்ப்புள்ள பகுதியில் வந்திருப்பாரு. மேட்சுக்கு மேட்ச் 1 or 2 கேட்சஸ் வந்து பிடிச்சிடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது 2 கேட்சஸ் பிடிக்கிறாரு. டீம்ல இருக்க பாயிண்ட் வந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங்ல வந்து ஆவரேஜ் 20+ ஸ்கோர் அடிச்சாவே போதும். ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட். ஓவராலா 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ட்ரிஸ்டன் ஸ்டார்க்கு வந்து இந்த மேட்ச் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ட்ரிஸ்டன் ஸ்டார்க் 5% இருக்கிறத 70% வரைக்கும் பிக் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணாலும் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா மிச்சல் ஸ்டார்க் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். இந்த வெனுல மிச்சல் ஸ்டார்க்கு நல்ல ஒரு விக்கெட் கேப்சர் இருக்கு. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது 1ங்கிறது 2 விக்கெட் மிச்சல் ஸ்டார்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். குல்தீப் யாதவ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஃபாஸ்ட் பவுலருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிங் இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டிங் இருக்கு அப்படின்னு. அதுல குல்தீப் யாதவ் இந்த வெனுவுல முக்கியமான விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. போத் இன்னிங்ஸ்லும் இருந்து ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அஸ்தோஷ் சர்மா ஸோ இம்பாக்ட் பிளேயர் ரோல் வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இம்பாக்ட் பிளேயரை வெளியே வராரு. இதுல நீங்க டீம் மேக் பண்றது அஸ்தோஷ் சர்மாக்கு எப்ப இம்பாக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா டாப் ஆர்டர்ல இருக்க பிளேயர்ஸ் கொலாப்ஸ் ஆயிருது. டீம் ஒரு 4 விக்கெட் டக்குன்னு விழுந்துருது. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு
10 ஓவர்ல இருந்து 12 ஓவருக்குள்ளாரியே விக்கெட்ஸ் எல்லாம் விழுந்துருச்சு, அஸ்தோ சர்மா பேட்டிங் ஆர்டர் வருவாரு அப்படின்னு நினைச்சு நீங்க டீமை மேக் பண்ணீங்க அப்படின்னா அதுல அஸ்தோ சர்மா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. இல்ல கடைசி வரையும் இன்னும் பேட்டிங் பண்ணிடுவாங்க, கடைசி அந்த 15 ஓவர் 16 ஓவருக்கு அப்புறம் தான் ஒரு பேட்டிங் ஆர்டர் வருவார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவர்கிட்ட நம்ம ஒரு 15ல இருந்து 20+ ஸ்கோர் இந்த மாதிரி காம்பினேஷன் இந்த மேட்சஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒரு 13 ஓவருக்குள்ளார விக்கெட்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்க ஒரு 7 ஓவர் அவர் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல ஸ்டேபிள் நின்று அதுக்கப்புறம் அடிக்கும் போது ஒரு நல்ல யூஸ் ஸ்கோர் வந்து எதிர்பார்க்கலாம். 15 ஓவர் 16 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட் இழக்குது அப்படின்னா ஒரு 15ல இருந்து 20+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, அடுத்ததா ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்த்துட்டோம். இப்போ லோ பர்சன்டேஜ் இருக்கிற பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். லோ பர்சன்ல ஜாக் ஃபர்சன் மெக்கர் இருக்காரு. ஸோ லாஸ்டா வந்த மேட்சஸ்ல பெருசா அவர்கிட்ட வந்து ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியல, கொஞ்சம் இயர்லியான விக்கெட்ஸ் வந்து விழுந்துருச்சு, டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டாரு அசாந்த மேட்ச் எல்லாம். இந்த மேட்ச் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா இவர்கிட்ட இருந்து தாராளமா ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸ்டார்டிங் அந்த பவர் பிளே பயன்படுத்திக்கிட்டே ஒரு 30-35+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. ஸ்டார்ட் அப்ல கொஞ்சம் ஃபாஸ்ட் லைன் நேரத்தில் நல்லா ஸ்விங் போடக்கூடிய பவுலர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு, அதை கொஞ்சம் ஸ்டேபிளா நின்றுட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஹியூஜ் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச் நான் ஃபர்ஸ்ட் இவர் பேட் பண்றாரா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்க போறேன். செகண்ட் பேட் ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறேன். அடுத்த KL ராகுல் இதான் அந்த மேட்ச் வந்து பிளே பண்ண போறாரு. அவர் ரீசன்ட் ஃபார்ம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சாம்பியன் டிராஃபில அவர் பிளே பண்ண பர்ஃபார்மன்ஸ், விக்கெட் கீப்பிங்கா இருக்கட்டும், பேட்டிங்ல அவர் கொடுத்த கான்ஃபிடன்டா இருக்கட்டும், ரொம்பவே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மேட்ச் நான் KL ராகுல் இருந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா பேட்டிங் ஆடுற அவர் வர டவுனுக்கு 25+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுல வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கிறேன். அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா அபிஷேக் பூரல். ஸோ அபிஷேக் பூரலுக்கு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. 10ல ஒரு மேட்ச் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, பேலன்ஸ் இருக்க மேட்ச்ல பெருசா ஒரு ஸ்கோர் இருக்குமே டக்கு விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாரு. ஸோ அபிஷேக் பூரலை பொறுத்தவரைக்கும் என்னை பொறுத்த 50 ஆப்ஷன் தான். நீங்க சிங்கிள் ட்ரை பண்ணி செகண்ட் பேட்னா வேணா அவருக்கு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கீங்க. விபிராஜ் ஸோ லெக் பிரேக் பவுலர். இந்த வெனுல லெக் பிரேக் பவுலருக்கு போத் இன்னிங்ஸ்லுமே விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் ஒரு பிளேயர் 0.1% 2% இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் டோட்டலி டிஃபரன்ஸ் பிக்கா வந்திருப்பாரு. இந்த மேட்ச் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விபிராஜை பொறுத்த வரைக்கும். முகேஷ் குமார் ரைட்டா மீடியம் ஃபாஸ்ட்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். லாஸ்ட் மேட்ச்ல இன்ஜுரியில இருந்து வந்திருந்தாரு, ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளே பண்ணாரு, ஒரு விக்கெட் அப்படியே கிடைச்சிருச்சு, ஸ்கோர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஸா வந்து கொடுத்துட்டாரு. இந்த மேட்ச் முகேஷ் குமார் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதோட செகண்டா பவுல் பண்ணும்போது நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். மோஹித் சர்மா ரைட்டா மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர், டெத் ஓவர் பவுலர் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் மேட்ச் பெருசா அவருக்கு வந்து சப்போர்ட்டிங் எல்லா பெரிய விக்கெட்டிங் ஸ்கோர்ஸ் வந்து எக்ஸ்டென்ஸா வந்து கொடுத்துட்டாரு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதுனால கண்டிப்பா லோ பர்சன்டேஜ் பிளேயர். இவர்கிட்ட நான் அந்த டெத் ஓவர்ல பவுல் பண்றதுனால ஒன்னு அதிகபட்சம் 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் மோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும். ஸோ மோஹித் சர்மா கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டீம்ல ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம், லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஹை பர்சன்டேஜ்ல ஃபேப் டு பிளீஸ், அக்சர் பட்டேல் இவங்க 2 பேருமே போத் நிச்சயம் ஒரு இம்பார்ட்டன் பிளேயரா வந்திருப்பாங்க. ட்ரெஷன் ஸ்டப் ஸோ நல்ல ஸ்கோர்ஸ் பண்றாங்க, டாப் ஆல விக்கெட் வந்தாலும் அந்த ஃபினிஷிங் ரோல் வந்து நல்லாவே பயன்படுத்திக்கிறாரு. ஸோ ட்ரெஷன் ஸ்டப் கூட நீங்க போத் நிச்சயம் இம்பார்ட்டன் தாராளமா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம், நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிச்சல் ஸ்டார் கண்டிப்பா இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன் பிளேயரா வந்திருப்பாரு. குல்தீப் யாதவ் போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் இந்த மாதிரி காம்பினேஷன் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். சோ இந்த ஹை பர்சன்டேஜ்ல போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன் பிளேயர்னா இந்த நீங்க 4 பிளேயர் கூட இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காங்க. இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு ஹை ஸ்கோர் வேணுமா தான் இருக்க போகுது. சோ அதனால உங்களுக்கு நீங்க இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி. லோ பர்சன்டேஜ்ல KL ராகுல் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன் பிளேயர். நான் பர்டிகுலரா ஜாக் ஃபர்சனுக்கு இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ண போறேன். நீங்க ஏதாவது சிங்கிள் ஆப்ஷன் ட்ரை பண்ணி வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவருக்கு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கீங்க. விபிராஜ் டோட்டலி டிஃபரன்ஸ் பிக். போத் இன்னிங்ஸ்லயுமே இந்த மேட்ச் நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு. முகேஷ் குமார் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்டா பவுல் பண்ணாலும் சரி 2 விக்கெட் அப்படிங்கிறது இந்த மேட்ச்ல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். மோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கீங்க. ஓகே, இப்போ அடுத்ததா சன்ரைசர்ஸ்ல ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல
அபிஷேக் சர்மா விளையாண்ட 2 மேட்சுமே டோட்டலி பிளாப் தான். பெருசா அவரு ஸ்கோர்ஸ் வரல, ட்ரீம் டீம்ல வரல. பவுலிங்கும் பண்ணாரு, பெருசா விக்கெட் கிடைக்கல. பேட்டிங்லயும் பெரிய ஸ்கோர்ஸ் இல்ல. ஆஃப் பிரேக் பவுலர்ட்டு விக்கெட் இழந்திருந்தாரு. நல்ல லைன் அண்ட் லென்த்ல போறக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி விக்கெட் வந்து இழந்துட்டாரு. இந்த மேட்சும் கிட்டத்தட்ட இவர் மேல நம்பிக்கை வச்சு 90% வரையும் இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்காங்க அபிஷேக் சர்மா. காரணம் பவுலிங்கும் பண்றாரு, பேட்டிங்ல அவரோட ஃபார்ம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால எல்லாருமே போத் இன்னிங்ஸுமே எப்பறம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒருத்தமான பிளேயரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மேட்ச் ஒருத்தமான பிளேயர் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த மேட்ச் கண்டிப்பா, ஏன்னா லாஸ்ட் அந்த 2 மேட்ச் டக்குன்னு விக்கெட் இழந்துட்டாரு. இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு நல்லா ஸ்கோர் பண்ணியே ஆகணுங்கிறனால கண்டிப்பா 2 ஸ்கோர் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. நான் இந்த மேட்ச் அபிஷேக் சர்மா வந்து 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அண்ட் பவுலிங்ல ஒரு விக்கெட் ஆச்சும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அபிஷேக் சர்மா கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிராவிஸ் ஹெட் நம்ம வந்து செப்பரேட்டா பிரிச்சு பார்க்கலாம் முடியாது. போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான். வராரு, குயிக் ஃபயர். விக்கெட் இழந்தாலும் எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. விக்கெட் இழந்துட்டானா பரவாயில்ல, அடுத்த ஆள் இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு ஆடிக்கிட்டே இருக்காரு. சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே விக்கெட் இழந்துச்சு ஸ்லோ டவுனா பிளே பண்ணுவோம்லாம் கிடையாது. எந்த எழுந்துட்டு போகுது, என்னோட பங்களிப்பு நான் ஒரு 25-30+ ரன் அடிக்கிறேன் அப்படிங்கறத அடிச்சு விக்கெட் இழந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி அடிச்சு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ டிராவிஸ் ஹெட் இந்த மேட்ச் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் கேப்டன்ஷிப்புக்கு கண்டிப்பா ஒருத்தமா பிளேயரா இருந்திருப்பாரு. நான் பர்டிகுலரா ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஸ்கோர் ஆவரேஜா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ டிராவிஸ் ஹெட் இருக்க ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா வெளியே போய் உட்காந்துருக்காரு. இந்த ஃபீல்டிங் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அவர் கிடைக்கிறது இல்லை, ஒன்லி பேட்டிங் மட்டும் தான். அது மட்டும் தான் அவர் இருக்க மைனஸ். பட் ஃபார்ம் வைஸ் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல வந்து இருக்காரு. இசான் கிசான் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அவர்கிட்ட வந்து ஸ்கோர்ஸ் இல்ல, விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டாரு. பட் இருந்தாலும் ஹை பர்சன்டேஜ் பிக்கா வந்து இருக்காரு. கிட்டத்தட்ட 75% வரையும் பிக் பண்ணிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் பிளே பண்ண ஸ்கோர்ஸ் 100+ ஸ்கோர் அடிச்சிருந்தாரு. ரொம்ப சூப்பரா நாக்கு வந்து பிளே பண்ணியிருந்தாரு. அதனால ஹை பர்சன்டேஜ் பிக் பண்ணிருக்காங்க. இவரு ஸ்டார்ட் அப்ல கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு. ஃபாஸ்ட் லைன் அண்ட் லென்த்ல நல்ல கட்டர் வேரியேஷன் போடக்கூடிய பவுலர்ட்ட ஸ்ட்ரகிள் ஆறாரு. அதுல மிச்சல் ஸ்டார்க்னு ஒரு குவாலிட்டியான விக்கெட் டேக்கிங் பவுலர் ஒருத்தர் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இசான் கிசானுக்கும் மிச்சல் ஸ்டாருக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுல மிஸ் ஆயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இவர்கிட்ட வந்து ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரைக்கும் ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் சிக்கிட்டாரு அப்படின்னா 15+ல இருந்து 20+ ஸ்கோர் வரைக்கும் தான் இவர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த மேட்ச் தான் பொறுத்திருக்கும். அடுத்த நிதிஷ்குமார் ரெட்டி கண்டிப்பா போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணல, ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. பேட்டிங்ல வந்து அவர் வர டவுனுக்கு ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறது அவரோட பங்களிப்பு வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ அது ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஃபீல்டிங்ல 1 or 2 கேட்சஸ் பிடிக்கிறாரு. அது கிட்டத்தட்ட இவர்கிட்ட நம்ம ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்த்தரலாம் மேட்சுக்கு மேட்ச். இந்த மேட்சும் கண்டிப்பா நிதிஷ்குமார் ரெட்டி போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது வேணா ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஹென்ரி கிளாசன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ இதுல வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. போத் இன்னிங்ஸ்லுமே ஹென்ரி கிளாசனை இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் ஆகணும். ஒன்னார் கிராண்ட் லீக்கு கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷனுக்கு சூட்டபிள் பிளேயரா வந்து இருப்பாரு ஹென்ரி கிளாசனை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விக்கெட் இழந்துட்டாங்க, ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணோம், அடுத்த ஆள் இல்லை அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. கடைசி பவுலர் வரைக்கும் கூட அடிச்சு ஆடக்கூடிய ஆப்ஷன் இருக்கனால எல்லா பாலுமே நான் அடிச்சு ஆடுவேன் அப்படிங்கிற மைண்ட்ல ஆடுவாரு. 10 பால் பிடிச்சாலும் 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத அடிச்சுடுவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஹென்ரி கிளாஸ்ல ரிஸ்க் எடுக்க முடியாது. போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் வந்து ஆகணும். பேட் கமின்ஸ் ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி, செகண்டா போல் பண்ணாலும் சரி 2 விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு கிராண்ட் லீக்கு வைஸ் ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. 2ங்கிறது சம்டைம்ஸ் 3 கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ இந்த ஹை பர்சன்டேஜ்ல போத் இன்னிங்ஸ்லயும் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ஹென்ரி கிளாசன் இந்த 3 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி லாஸ்டா அந்த 2 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண நல்ல ஸ்கோர் வந்து பண்ணிருக்காரு. வர டவுன் குயிக் ஃபயரா ஒரு 25ல இருந்து 30+ ஸ்கோர் அடிச்சிடறாரு. ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது போத் இன்னிங்ஸ்ல கூட இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. பட் கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பேட் கமின்ஸ் இந்த வெனுல போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். பட் இதுவரை ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது 2ங்கிறது 3 கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்துருவோம். இந்த 2 பிளேயருக்குமே ஆப்ஷன் வைஸ்ல பெருசா எதுவும் இல்லை.
ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல இருக்க குவாலிட்டியான பேட்ஸ்மேன், அவங்களுக்கு அப்புறம் இவங்க பேட்டிங் ஆர்டர் வந்து ஒரு ஹியூஜ் ஸ்கோர் வந்து அடிக்கணும். லாஸ்ட் மேட்ச் அங்கித் வர்மா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ், 6 அடிச்சு நவுத்திட்டாரு. கிட்டத்தட்ட 70-80 பிளஸ் ஃபேண்டசி பேட்டிங் மேல வந்துட்டாரு. இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கூட. பட் அதே பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச் இருக்குமா அப்படின்னா என்னைய பொறுத்தவரைக்கும் பெரிய டவுட் தான். கண்டிப்பா பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு. ஏன்னா டாப் ஆர்டர்ல இருக்கவங்க கொஞ்சம் குலாப்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பேட்டிங் ஆர்டர் வர வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு டீமை மேக் பண்றீங்க, டாப் ஆர்டர்ல இருக்க டீம்ஸ் வந்து குலாப்ஸ் ஆயிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல அங்கித் வர்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்து ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கறத அடிச்சிருவாரு. பெரிய அளவுக்கு அவர் வந்து இந்த மேட்ச் ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அபினவ் மகானா சேம் 10ல இருந்து ஒரு 15 பிளஸ் ஸ்கோர் இந்த மாதிரி தான் அடிக்கிறதுன்னு வாய்ப்பு இருக்கு. அபினவ் மகானா பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேருமே கிராண்ட் லீக்ல ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா ஒரு 5 டீம்ல வேணா காம்பினேஷன் கொடுத்து, இல்ல ஒரு 3 டீம்ல காம்பினேஷன் கொடுத்து ட்ரை பண்ணி வேணா பாருங்க. அக்சர் பட்டேல் இந்த வெனுவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு பவுலர்னே வந்து சொல்லலாம். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ், மோஸ்ட்லி யாருமே கன்சிடர் பண்ணல. ரீசெண்ட் மேட்ச்ல மேட்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்துறாரு. கேட்சஸ் மூலமா ஃபேண்டசி பாயிண்ட் வந்தது. அந்த விக்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம்பிட் மூலியமா கூட சம்டைம் வந்து எடுத்துறாரு. சோ அப்படி இருக்கும்போது ஃபீல்டிங்ல இருந்து இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், பவுலிங்ல ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, ஸ்டெம்பிட் மூலியமா எடுக்கிறாரு, இல்ல எல்பிடி மூலியமா எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு 37 பாயிண்ட். அது கூட நான் நார்மலா எடுக்கிறாரு அப்படின்னா டீம்ல இருக்க பாயிண்ட்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலா ஒரு 46 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அக்சர் பட்டேலுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச் இந்த வெனுவோட ஆப்ஷன்ஸ்ல பார்க்கும்போது ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் மீடியம் பவுலருக்கு நல்ல ஒரு விக்கெட் டேக் ஆப்ஷன் வந்துருக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அக்சர் பட்டேல் டோட்டலி டிஃபரன்ஸ் பிக் இந்த மேட்ச் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா ஒரு 60-70 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். முகமது சமி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன், கண்ணை மூடி நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 விக்கெட்டுங்கிறது 3 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உன்னோட கிராண்ட் லீக்கு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்தமான பிளேயரா வந்திருப்பாரு. அதே செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா ஒரு விக்கெட் இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியும். எக்ஸ்ட்ரா விக்கெட்ஸ் வந்து அவர்கிட்ட நம்ம பெருசா வந்து கன்சல்ட் பண்ணவே முடியாது. இந்த மேட்ச் என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருந்தா 2ங்கிறது 3 விக்கெட், செகண்டா பவுல் பண்றாருந்தா 1 விக்கெட். இதுதான் முகமது சமி கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவருக்கு ஒரு இப்பரா கொடுத்துக்கங்க, 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிற காம்பினேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங்ல தான் வந்திருக்கு. இவர் ஹைட் அல்ல ஒரு டால் மேன் அப்படிங்கிறதுனால லாங்ல வந்து ஃபீல்டிங் வந்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா மேட்சுக்கு மேட்ச் 1 விக்கெட் அப்படி கேச்சஸ் அப்படிங்கிறது அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பவுலிங்ல 1 விக்கெட் அண்ட் ஃபீல்டிங் பொசிஷன் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சிங்கா பொறுத்த வரைக்கும். ஆடம் ஜாம்பா இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. போத் இன்னிங்ஸ்ல இருந்து 2 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிங், அது ஒரு லெக் பிரேக் பவுலர். கண்டிப்பா இந்த மேனுல ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல வந்து பார்த்துட்டு தெரியும். மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான பவுலர் ஆடம் ஜாம்பா. கண்டிப்பா இந்த மேட்ச் 2 விக்கெட்டுங்கிறது 3 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இப்போ இந்த லோ பொசிஷன்ல போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஆடம் ஜாம்பா, அக்சர் பட்டேல், இந்த 2 பேருமே நீங்க போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். முகமது சமி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. சிங்கும் கூட ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். இதுல இந்த 2 பிளேயர் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கங்க. அப்புறம் டிராவிஸ், அபிஷேக் சர்மா, இதுல 4 இதுல 2 கிட்டத்தட்ட ஒரு 6 பிளேயர் நீங்க போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப அடுத்ததா 2 டீம்ல ஓவர் பவுலர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுல டெத் ஓவர் பவுலிங் ஆப்ஷன்ல பேட் கமின்ஸ், அக்சர் பட்டேல், மிச்சல் ஸ்டார்க், மோஹித் சர்மா, இவங்க 4 பேர் வந்திருக்காங்க. டெத் ஓவர் பவுலர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கணும் அப்படிமா. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது கடைசி ஓவர்ல எல்லா பாலுமே அடிச்சாலும் ஒரு டார்கெட் கொண்டே போய் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட்ல ஆடுறதுனால விக்கெட்டிங் ஆப்ஷன் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டீம்ல இருந்து டெத் ஓவர் பவுலருக்கு நீங்க ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு சூட்டபிள் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கறத வந்து பாத்துறோம். ஸ்மால் லீக் ட்ரை பண்றாங்க போது கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல், டிராவிஸ். ஸோ இந்த 3 பேர் காம்பினேஷன். கிளாசன் நீங்க வந்து கிராண்ட் லீக்கு கண்டிப்பா ஒரு கேப்டன்ஷிப்புக்கு ஒருத்தவங்க பிளேயரா வந்திருப்பாரு. அதர்வைஸ் இந்த மேட்ச் அக்சர் பட்டேல் ஒரு கேப்டன்ஷிப், கேஎல் ராகுல் ஒரு வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல கேஎல் ராகுல் ஒரு கேப்டன், டிராவிஸ் ஒரு வைஸ் கேப்டன், இந்த மாதிரி காம்பினேஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே கிராண்ட் லீக்கா நீங்க ட்ரை பண்றீங்க பட்சத்துல சேம் சன்ரைசர்ஸ்ல இருந்து
இந்த மேட்ச் அபிஷேக் சர்மாவுக்கு கண்டிப்பா ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். அண்ட் முகமது ஷமி ஃபர்ஸ்ட் போல் பண்றதா அவருக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்ற டீம்ல வந்து இந்த மேட்ச் ரிஸ்கா தான் ட்ரை பண்ண போகும்போது ஃபேப் டுப்ளிஸ் அண்ட் ஜாக் பேசமேக்கர் இவங்களுக்கு ஒரு கேப்டன் லீக்ல ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மிச்சல் ஸ்டார்க் இந்த மேட்ச் கண்டிப்பா இவருக்கு நீங்க கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.